ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்னும் சரியாக 2 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த விஷயத்தை உனக்கு சாதகமா நீ நினைச்சது போல உனக்கு நடத்தி தரப்போறேன். அதற்காகவே இப்போது ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்க வந்துள்ளேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்க போற வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் சாதாரணமாக யாருக்கும் வாக்கு கொடுப்பதில்லை, ஆனால் எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு தருவேன். இப்போதும் அப்படிதான் மனித தன்மை கொண்ட மனிதாபிமானம் உள்ள இறை நம்பிக்கை கொண்ட என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே அற்புதமான அழகான வாழ்க்கையை அமைச்சு தர வந்திருக்கேன். இப்போது நீ படும் எல்லா கஷ்டங்களும் உன் வாழ்க்கையின் வெற்றிக்காகவே படுகிறாய் என்பதை புரிந்துகொள். இனி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழ்வதற்காக தான் இப்போது இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் நல்லபடியாக வளமாக வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருக்க போகிறேன். எப்போது நீ என்னிடம் எதை கேட்டாலும் அதை உனக்கு கொடுக்க தயாராகவே நான் இருக்கேன். உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றி அமைப்பதற்கு எனக்கு ஒரு நொடி போதும். நீ எப்போதும் உன் வாழ்க்கையை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க. அதை எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த சாயப்பா என்னை நம்பினா உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி நான் அமைச்சு கொடுத்துருவேன் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த உலகில் வாழும் மனிதர்களோட போராடி நீ தோத்து போய்கிட்டே இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு உதவிகரமாக இருப்பேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா எல்லா தாமதங்களும் உன் வாழ்க்கையில் தரமான அற்புதங்களை கொண்டு வந்து சேர்க்கும். நீ எப்போதும் யாருக்கும் தீமை செய்யாத, எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருப்பதாலேயே இந்த சாயப்பா உனக்கு சோதனைகளை கொடுக்குறேன். அதாவது கஷ்டம் இல்லாத போது மட்டும்தான் நீ இப்படி நல்ல பிள்ளையா இருக்கியா, அல்லது கஷ்டமும் பிரச்சனைகளும் வந்தாலும் கூட நீ இப்படி நல்ல குணத்தோடையே இருப்பாயா என்பதை தான் நான் உனக்கு சோதனைகளாக கொடுக்குறேன். எல்லா மனிதனும் ஒவ்வொரு கொள்கையோடையும் ஒவ்வொரு விதமான திறமையோடையும் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய கொள்கை என்ன, திறமை என்னன்றது அவங்களுக்கு தெரிகிறதுக்கும் புரிகிறதுக்கும் இல்லை, நிறைய வயசாகி போயிடுது. இப்போதாவது நீ நேரங்காலத்தை வீணாக்காம உன்னுடைய திறமையை பயன்படுத்தி வாழ்க்கையில் போராடி முயற்சி செஞ்சு வெற்றி அடைய தயாராய்க்கோ என் செல்லமே. எல்லா விஷயங்களிலும் இந்த சாயப்பா நான் நிறைஞ்சு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்க போகிறேன். உன் தப்பை மறைப்பதற்காக நீ சொல்லும் பொய்கள் உனக்கான தண்டனையை தள்ளி போட வேணும்னா உதவுமே தவிர நீ செஞ்ச தவறுக்கான தண்டனையை தள்ளுபடி செய்ய உதவாது. எப்போது யார் தவறு செஞ்சாலும் அது எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருக்க இந்த சாயப்பா அவரவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்தே தீருவேன். நீ எப்போதும் உன் மனசு அறிஞ்சோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ கூட யாருக்கும் துரோகமோ கெடுதலோ செய்து விடாதே. உன்னை புண்படுத்தியவர்களையும் உன்னை காயப்படுத்தியவர்களையும் மன்னிக்கும் மனப்பக்குவத்தோட பெருந்தன்மையான மனசோட நீ இருந்துவிடு. எல்லாருக்கும் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யக்கூடிய என் செல்லப்பிள்ளையான உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் அவசரமாக இது கேட்கும்படி சொல்லி ஓடோடி வந்திருக்கேன். இனிமேலும் காலம் தாழ்த்தாதே. இப்போதே என் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக பெற்றுக்கொள். அழகுங்கிறது உன் முகத்தில் மட்டும் இல்லை, நீ சிந்தும் சிந்தனையிலும் சிதறும் சொற்களிலும் கூட தான் இருக்கிறது. எப்போதுமே உனக்கு யார் உதவி செஞ்சாலும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோ. அதே போல் நீ தப்பு செஞ்சினா மன்னிப்பு கேட்கும் பக்குவத்தையும் வச்சுக்கோ. எப்போதும் என் செல்லப்பிள்ளையான உனக்காகவே எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். எதை விதையாக போடுகிறாயோ அதுதானே முளைக்கும். அதே போலதான் நீ மற்றவங்களுக்கு என்ன செய்றியோ அதுதான் உன் வாழ்க்கையில் திரும்ப வரும். முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் நன்மைகளையும் நல்ல காரியங்களையும் செய்ய பழகு. இந்த சாயப்பாவும் கூட இருக்கும்போது நிச்சயமாக நீ தோற்று போக மாட்டாயேன்னு சொல்லவே. நீ வெற்றி பெறுறதுக்கும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும்
இந்த சாயப்பா நானே உனக்கு துணையாக இருக்க வந்திருக்கேன். இனிமே நீ கவலைப்படாத. இப்போது உனக்கான நல்ல நேரம் துவங்கிடுச்சு. இனிமே நீ எதிர்பார்த்த மாதிரியே உன் வாழ்க்கை நல்லபடியாய் அமையும் என் செல்லமே. என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தரப்போறேன். என்ன நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டியோ அது அனைத்தும் நடப்பதற்கான சூழல்களை உருவாக்கி தர்றேன். நீ எதை கண்டு அஞ்சி ஒதுங்கி இருந்தாயோ அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. துணிவே துணையாக நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை தரப்போகிறேன். இப்போதே நீ செய்யும் காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நான் உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். இந்த உலகத்தில் உள்ளவங்க நீ என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறையை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. மனிதர்கள்னாலே குறை சொல்வது இயல்புதான்னு புரிஞ்சுக்கிட்டு யார் சொல்வதையும் பெருசாக எடுத்துக்காத. இல்லாட்டி மற்றவங்க கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீனா அது உன் முன்னேற்றத்தை தடுத்து விடுமே செல்லமே. இப்போது நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் கூடிய சீக்கிரம் அது வெற்றிகரமாக முடியும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். யார் என்ன சொன்னாலும் கண்டு கொள்ளாமல் நீ முன்னேறுவதற்கான விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து. இப்போது உனக்கு சில வேதனைகள் உன்னால் தாங்க முடியாததாக இருந்தாலும் கூட என் மேலே பாரத்தை போட்டு கர்ம வினைகளை கடந்து வர முயற்சி செய். ஏதாவது ஒரு வகையில் இந்த சாயப்பா உனக்கு ஆறுதலை கொடுத்து வேதனைகளை குறைத்து காட்டுவேன். நீ என்னிடம் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும், என்னிடம் பிரார்த்தனை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உன் துன்பங்களுக்கான முடிவை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றால் போலதான் இந்த சாயப்பா உனக்கான எல்லா விஷயங்களையும் மிகப்பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை சுற்றி இருக்கவங்க உன் உள்ளத்தையும் மனசையும் காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே நினச்சி நீ வருத்தப்படாத. யார் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் அவர்களிடமிருந்து விலகி இருப்பது தான் உனக்கு நல்லது. மன அமைதியை இழந்து நிற்கும் உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் மாற்றங்களை கொண்டு வரேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சாயப்பா உனக்கு தருவேன் என் செல்லமே. உன்னுடைய வேதனைகள் எவ்வளவுன்றது எனக்கு தெரியாமல் இல்லை. சொல்ல வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு பல பிரச்சனைகளை சந்தித்து தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாமே உன்னை விட்டு விலகி போகும்படி செய்ய போகிறேன். அனைத்தும் மாறப்போகுது. உன் வாழ்க்கை முறையை இந்த சாயப்பா நானே மாற்றி காட்டுறேன். உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இருளை கண்டு மிரண்டு போகாதே. வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான்றதை புரிஞ்சுக்கோ. இந்த உலக வாழ்வில் இன்பத்தை மட்டும் அனுபவிச்சவனும் இல்லை, துன்பத்தை மட்டுமே அனுபவிச்சவனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகிறது என்பதை புரிந்து கொண்டால் உன் மனசு சீராக அமைதியாக நிம்மதியாக இருக்கும் அல்லவா? உன் மனசில் உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்ய. எல்லாமே சிறப்பாக வெற்றிகரமாக நடந்து முடியும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன்.